அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இப்போ நெஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சைட்வேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சுது. ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நெஃப்டியில் வந்து வால்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 11, 12 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ நெஃப்டியில் வந்து பையர்ஸ்க்கான வேலை வந்து ரொம்ப இல்லை. இப்போ பையர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் டிகே தான் நடக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 பாயிண்ட் மேலே போகும், 10 பாயிண்ட் கீழே வரும். பையில் போனீங்கன்னா 5 பாயிண்ட் மேலே ஏறும், திருப்பி 10 பாயிண்ட் கீழே இறங்கும். புட்டில் போனீங்கன்னா 10 பாயிண்ட் கீழே இறங்கும், 10 பாயிண்ட் மேலே. இதே மாதிரி டிகே பண்ணுவாங்க, உங்களை வந்து ரொம்ப குழப்பம் பண்ணுவாங்க. ஸோ வால்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் பை போனோம் அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 480 490 இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே போனீங்கன்னா பை எடுத்துக்கோங்க. பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 22,576. நாளைக்கு வந்து மேலே அப்படியே போனாலும் 617 வரைக்கும் போகலாம் நெஃப்டி பை. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா 440, இந்த 440 இருக்கு இல்லையா, இந்த லோ சரிங்களா. இந்த 440க்கு டவுனில் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் இங்கே வரைக்கும் வரும், 22,276. இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க நாளைக்கு. சரியா, 340 வரைக்கும் டார்கெட் கீழே. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,276. ஸோ நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேலே போச்சுன்னா 600 வரைக்கும் போகலாம், டவுன் வந்தால் 340 வரைக்கும் வரலாம். இதுதான் நெஃப்டி. நாளைக்கு நீங்கள் நெஃப்டி ஃபின் நெஃப்டிலாம் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு மிட் கேப் வந்து நீங்கள் பண்ணலாம். சரியா, மிட் கேப் வந்து பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. மிட் கேப் நாளைக்கு போச்சுன்னா அப் ட்ரெண்டில் வந்து போச்சுன்னா 10,765 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. டவுனில் வந்து பார்த்திங்கன்னா 10,558 இது வரைக்கும் கூட வரலாம், 500 வரைக்கும். ஸோ மிட் கேப் தான் நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மிட் கேப்பை பொறுத்தவரை 660 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுனில் போயிடுங்க. 660 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து 10,830 போய் முடியும், அங்கே இருந்தால் புட் ஆகும். ஸோ இதுதான் மிட் கேப். பேங்க் நெஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிகேக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பேங்க் நெஃப்டியை பார்த்திங்கன்னா மேலே போனால் அடுத்த டார்கெட் 47,813, அதாவது 47,850. டவுனில் வர மாதிரி இருந்தால் 47,416, 47,198 பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நாளைக்கு ப்ரைஸ் டிகேக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பை ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சு, ஆனாலும் ப்ரைஸ் டிகேக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வந்து பேங்க் நிஃப்டி 47,634 பாஸ் பண்ணுதோ இந்த இடத்துல பை எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு 47,852 டார்கெட். அதுக்கு அடுத்த டார்கெட் 48,071. 47,416 கீழே போச்சுன்னா தான் நீங்கள் புட்டுக்கு போகணும். 47,198. சரிங்களா. இங்கேருந்து இறங்குச்சுன்னா இந்த லெவலுக்கு வரணும். சரியா, இறங்கலைன்னா அடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டு ஃபெப்பு போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். பேங்க் 886 வந்து 47,572. இதை மார்க்கெட் இது மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு 47,822, செகண்ட் டார்கெட் 48,045. ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.